கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆறுதலின் நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த வீடியோ பதிவை நாங்கள் போடுகிறோம். நிச்சயமாக இதுல வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க கூடும் என்று சொல்லியும் கொடுப்பார் என்று சொல்லியும் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆகையால் தான் இது அநேகருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணி இந்த ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத பகுதியை பார்ப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து பொன்னையும் பொருளையும் ஆஸ்தி அந்தஸ்துகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தால் அந்த ஆசீர்வாதத்திலே, அந்த வருமானத்திலே, அந்த ஆஸ்தி அந்தஸ்துகளிலே, அந்த இடத்துல எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு வருத்தமும் துக்கமும் இராதபடிக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒரு சமாதானம் இருக்கும். ஆகையால் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்கிற பொழுது நீங்கள் உலகத்தை நாடுவதை காட்டிலும் கர்த்தரை நாடி ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனைகள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, வருத்தங்கள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, காராட்டங்கள் சண்டைகள் இருக்காது. ஆண்டவரே எனக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களை தாரும், இன்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவரிடத்திலே பொருத்தனை செய்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்து நீங்கள் கேட்டு வாங்கினீர்கள் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கின எந்த ஆசீர்வாதத்திலும் துக்கமோ வேதனையோ இருக்கவே இருக்காது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும். அந்த பெருகின ஐஸ்வர்யத்துல உங்களுக்கு துக்கமோ கவலையோ வேதனை இருக்க விட மாட்டார். காரணம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனுஷனாலும் துக்கத்தை ஏற்படுத்த முடியாது, வேதனையை ஏற்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவரை காக்க வல்லவராயிருக்கார். God bless you.